நன்று கருது நாளெல்லாம் வினைசை கர்மமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும், நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். அன்பு அன்பர்களே, தமிழகத்தில் பல கோடீஸ்வரர்கள் ஜீரோவிலிருந்து ஹீரோவாயிருக்காங்க, ஆர்டினரியிலிருந்து எக்ஸ்ட்ராடினரி ஆயிருக்காங்க, சாதாரணத்திலிருந்து அசாதாரணமாக ஆயிருக்காங்க. அவர்களில் மிக முக்கியமான 10 கோடீஸ்வரர்களை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதைய வியாபார வசியக்கலை என்ற பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரோம். இப்போ நீங்கள் தியரிட்டிக்கலாக கேளுங்க. தமிழகத்தின் முன்னணி நிறுவனர்கள் பின்பற்றிய சூட்சும தாரக மந்திரம் கோடிகளை குவிக்க. உலகெங்கிலும் தொழில் புரிவோர்களும் வெற்றி பெற்ற தொழிலதிபர்களும் தங்களின் வெற்றிக்கான ரகசியத்தையும் சவால்களின் கடந்து வந்த பாதையின் மூலம் கற்ற அனுபவங்களையும் பொன்மொழிகள் மூலம் கூற கேட்டுள்ளோம். அதே போன்று நம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல தொழில் முனைவர்களும் தொழில் அதிபர்களும் சர்வதேச அளவில் தங்களுக்கான வெற்றிடமாக இருந்ததை வெற்றி இடமாக பதித்ததற்கு பின்னால் சூட்சமமான தாரக மந்திரங்கள் இருக்கின்றன. அந்த தாரக மந்திரங்கள் என்ன, அதை வைத்து தொழிலை மேம்படுத்துவது எப்படி, அதன் மூலமாக கோடிகளை எவ்வாறு குவிக்க முடியும் என்பதைத்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். இதோ தமிழகத்தைச் சேர்ந்த தலைச்சிறந்த 10 தொழில் நிறுவனர்கள் பின்பற்றிய தங்கள் வெற்றிக்கு வித்திட்ட ரகசிய கோடிகளை குவிக்கும் சூத்திரம். நம்பர் 1, சரவணபவன் ஹோட்டல் திரு டி ராஜகோபால் அவர்கள். வெற்றியின் மீது என் இதயத்தை வைத்தேன் என்பது இவரது பொன்மொழி. இட்லி அரசர் என அழைக்கப்படும் அண்ணாச்சி பி ராஜகோபால் சரவணபவன் ஹோட்டல் நிறுவனர். ஹோட்டலில் சர்வராக துவங்கி இந்தியாவில் 33 கிளைகள், சர்வதேச அளவில் 47 கிளைகள் கொண்ட ஹோட்டல் சாம்ராஜ்யத்தின் அதிபராக தமிழகம் நன்கறிந்த கோடீஸ்வரராக உள்ளார். அவரின் வெற்றி ரகசியம் வெற்றியின் மீது என் இதயத்தை வைத்தேன் என்பதுதான். அடுத்ததாக ஆட்சி குழுமம் ஏடி ஐசக் அவர்கள். படைப்பாக்கம் என்பது ஏற்கனவே உள்ளதை மறு ஆக்கம் செய்வதாகும். இதுதான் அவரின் பொன்மொழி. மசால் படம் பார்க்கலாங்க, ஆனா மசாலால மன்னரானவர் ஏடி ஐசக். கோத்ரேஜ் நிறுவன விற்பனை மேலாளரில் இருந்து மசாலா பொருட்கள் சக்கரவர்த்தியாக உயர்ந்துள்ளார். அவருடைய தொழில் முனைவு பயணம் ஜவுளித்துறை, ட்வின்பெர்க்ஸ் பிராண்டும் அவருதான் போன்ற சூட்சமே அவர்கிட்ட இருக்கு. அவரோட பொன்மொழி படைப்பாக்கம் என்பது ஏற்கனவே உள்ளதை மறு ஆக்கம் செய்வதுதான். மூன்றாவது ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் ஆர்ஜி சந்திரமோகன் அவர்கள். அதிகம் இருக்கும் பிரச்சனை என்பது ஒரு விதத்தில் வரமாகும் என்கிறார். ஐஸ்கிரீம் மனிதரான ஆர்ஜி சந்திரமோகன் அவர்கள் தனது தந்தையின் நிலத்தை விற்று ஐஸ்கிரீம் தொழிலை துவக்கியவர். இன்று இந்தியாவில் மிகப்பெரிய பால் பண்ணை நிறுவனத்தின் அதிபராக இருக்கிறார். அருண் ஐஸ்கிரீம்ஸ், ஐபாக்கோ ஆகிய வெற்றிகரமான பிராண்டுகளை உருவாக்கியவர் இவருதான். இவரின் பொன்மொழி அதிகம் இருக்கும் பிரச்சனை என்பது ஒரு விதத்தில் வரமாகும், வாய்ப்பாகும் என்கிறார். அடுத்தது சில்க்ஸ்னா நல்லி சில்க்ஸ். குப்புசாமி செட்டி அவர்கள். பருத்தி இலையில் கோடீஸ்வரர் ஆனேன் என்கிறார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த தொழிலதிபரான நல்லி குப்புசாமி செட்டி குடும்ப வர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு நல்லி சில்க்ஸ் பெயருக்கு காப்புரிமை பெற்றார். நெசவு தொழிலில் 100 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ளவர்கள் இன்று இந்தியா முழுவதும் மற்றும் அமெரிக்காவின் ஷோரூம்களும் இவர்களுக்கு உள்ளது. இவரின் சூட்சம மந்திரம் பருத்தி இலையில் கோடீஸ்வரர் ஆனேன். அடுத்ததாக ஜோஹோ கார்ப்பரேஷன் ஸ்ரீதர் வேம்பு. வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயல்களை செய்வதில்லை, ஆனால் மாறுபட்ட முறையில் செய்கின்றனர். ஐஐடி பட்டதாரியான ஸ்ரீதர் வேம்பு சாண்டியோகாவின் குவால்காம் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவர். சென்னையை தலைமையாக கொண்டு உலகம் முழுவதும் சேவைகள் வழங்கி வரும் இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனமான ஜோஹோ கார்ப்பரேஷனை நிறுவியவர் இவர்தான். இவரின் சூட்சமம் வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயல்களை செய்வதில்லை, ஆனால் மாறுபட்ட முறையில் செய்கின்றனர் என்பதுதான். ஆறாவதாக நம்ம பார்ப்பது சச்சின் டெண்டுல்கரோட பேட்ல நம்ம பார்த்த ஒரு சிம்பல் MRF. ஆம், KM மாமேன் மாப்பிள்ளை என்கிறவர். நான் இன்ஜின்களை உருவாக்கி அவற்றுடன் சக்கரங்களை இணைக்கிறேன் என்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய டயர் தயாரிப்பு நிறுவனமான MRF நிறுவனத்தின் நிறுவனர் KM மாமேன் மாப்பிள்ளை பொம்மை பலூன் தயாரிப்பில் துவங்கி டயர்களையும் தயாரிக்க துவங்கினார். அமெரிக்காவுக்கு டயர் ஏற்றுமதி செய்த முதல் இந்திய நிறுவனமும் MRF. இவரின் சூட்சம பொன்மொழி வார்த்தை நான் இன்ஜின்களை உருவாக்கி அவற்றுடன் சக்கரங்களை இணைக்கின்றேன். ஏழாவதாக நம்ம ஊர் வண்டி
டிவிஎஸ்ங்க. ஆமா, டிவி சுந்தரம் ஐயங்கார். பணத்தை பின்தொடர்ந்து செல்லாமல் தொலைநோக்குடன் செயல்படுங்கள், பணம் தானாக தேடி வரும் என்கின்றார் டிவி சுந்தரம் ஐயங்கார். வழக்கறிஞராக துவங்கி பின்னர் ரயில்வே மற்றும் வங்கியில் பணியாற்றி பின்னர் மதுரையில் பஸ் சேவையை துவங்கியவர். ஆட்டோமொபைல் தயாரிப்பில் ஈடுபட்டு டிவிஎஸ் குழுமத்தை உருவாக்கியவர்தான். இவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரகசியம், பணத்தை பின்தொடர்ந்து செல்லாமல் தொலைநோக்குடன் செயல்படுங்கள், பணம் தானாக வரும் என்கின்றார். அடுத்ததாக கவின்கேர் சி.கே. ரங்கநாதன் அவர்கள். நான் என் ஆர்வத்தை பின்தொடர்ந்து செல்கின்றேன், விற்பனையை அல்ல. என்ன ஒரு அருமையான வார்த்தை. புறா வளர்ப்பு மூலம் பணம் சம்பாதித்த சி.கே. ரங்கநாதன் அவர்கள் 15,000 ரூபாய் முதலீட்டில் சாம்பு தயாரிப்பை துவங்கினார். அவரது வழிகாட்டுதலின் கவின்கேர் நிறுவனம் நுகர்வோர் தயாரிப்பு மற்றும் உணவு பிரிவில் சர்வதேச அளவில் இப்போது உள்ளது. கவின்கேரின் சூட்சமம், நான் என் ஆர்வத்தை பின்தொடர்ந்து செல்கின்றேன், விற்பனை அல்ல. டோன்ட் செல் த ப்ராடக்ட், மேக் தம் பையின் சூட்சமும் இதுதான். அருமை. 9வதாக முருகப்பா குழுமம், முருகப்ப செட்டியார். உங்களுடன் வர்த்தகம் செய்யும் யாரும் நஷ்டமடையக்கூடாது, அப்போது உங்களுக்கும் நஷ்டம் வராது என்கிறார் முருகப்ப செட்டியார். ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் பர்மா மாகாணத்தில் உதவியாளராக இருந்தார். இந்தியா திரும்பிய பின் பல துறைகளில் பிசினஸ் துவங்கியவர். முருகப்பா குழுமம் குடும்பம் தொழில் இருந்து வர்த்தக உலகிற்கு வெற்றிகரமாக மாறிய நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான நிறுவனம். அவரின் சூட்சமம், உங்களுடன் வர்த்தகம் செய்யும் யாரும் நஷ்டமடையக்கூடாது, அப்போது உங்களுக்கும் நஷ்டம் வராது. அடுத்ததாக ராம்ராஜ் காட்டன், கே.ஆர். நாகராஜன் அவர்கள். பிராண்டின் ஆற்றல், சமரசம் இல்லாத சிறந்த தரம். கே.ஆர். நாகராஜன் தரமான பாரம்பரிய வேஷ்டிகளை அளிக்கும் நோக்கத்துடன் பிசினஸை துவங்கினார். மார்க்கெட்டிங்கில் நீண்ட அனுபவம் உள்ள அவர் கற்றுக்கொண்ட தரத்தில் சமரசம் இல்லை என்னும் தாரக மந்திரத்தை தனது வெற்றிக்கான வழிகாட்டியாக உள்ளார். இப்போதும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்றோம், ராம்ராஜுக்கு சல்யூட். அதற்கு காரணம் பிராண்டின் ஆற்றல், சமரசம் இல்லாத சிறந்த தரம். இவைகள்தான் தமிழகத்தின் முன்னணி நிறுவனங்களான 10 நிறுவனங்களின் சூட்சம பொன்வழிகள். இதை வைத்து இவர்கள் கோடிகளை குவித்தார்கள். அதை வைத்து நாமும் கோடிகளை குவிப்போம். நமது தொழிலில் புதுமைகளை உருவாக்கி செல்வங்களை குவிப்போம். வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. நீங்களும் இந்த பட்டியலில் மிக விரைவில் வர வேண்டுமென மனதார வாழ்த்துகின்றேன். வாழ்க வெல்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை.